السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال النبي صلى الله عليه وسلم: ما وجد ساعة فلم يلح فلا يقربن مصلانا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ஹஜ் பெருநாளிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி நாம் அமர்ந்து தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம். உங்கள் அத்துணை பேருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை முதலாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஹஜ் பெருநாள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. உங்களுக்காக வேண்டிய தங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் செய்த மனிதர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்கிற ஒரு வரி செய்திதான் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தியாகத்தை செய்தார்கள் என்றால் பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்யல. அல்லாஹு தஆலா உலகத்திலே சில மனிதர்களுக்கு மாத்திரமே சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை கொடுத்திருக்கான். வேற யாருக்கும் எதையும் கொடுக்கல. வேடிக்கையா சொல்ற, நடந்தது. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு விட்டது. இடிக்கப்பட்ட மறுநாள் இடித்தவர்களை பந்தை நடத்துகிறார்கள். இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் முழிச்சிடக்கூடாது இருக்கிறதுனால அவனே பந்து நடத்துறான். பந்து நடத்துற நேரத்தில் நாங்க கோட்டார்ல ஓதிக்கிட்டு இருக்கிறோம். மதரசாவுக்கு வெளியே 10 பேர் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு பந்து, எந்த கடையும் நடக்காத, அடைச்சு கிடக்கும்ங்கிறாரு. உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப மீன்காரி வரமாட்டாளான்னு கேட்கிறார். இன்னைக்கு வழக்கமா வரக்கூடிய மீன்காரி வரமாட்டாளான்னு கேட்கிறார். அவருக்கு உலகமே இடிஞ்சு நாசமா போனாலும் சரி, அன்னன்னைக்கு மீன்காரி வரணும், அன்னன்னைக்கு மட்டனை என்ன செய்யணும், சாப்பிடணும். இதை தவிர வேறு சிந்தனை இல்லாத மனிதர்கள் தான். மனிதர்களில் ஏராளமான பேர்கள் இருக்கிற போது மனிதர்களுக்காகவே உழைக்கிற சில மனிதர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான். அவர்களிலே சிறந்தவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்கள் சாதாரணமா அல்லாஹ்வை தவிர மற்றவற்றை வணங்காதீர்கள் சொன்னாங்கன்னா பகுத்தறிவுக்கு வேலை கொடுன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம். நீ மனுஷன், உனக்கு 6 அறிவு இருக்கு, இந்த 6வது அறிவை கொண்டு நீ சிந்தித்து பார், பகுத்தறிவு உள்ளவனாகவே இருன்னு சொல்றதா அர்த்தம். குடிக்காதேன்னு சொன்னாங்கன்னா நீ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு அர்த்தம். சூதாடாதேன்னு சொன்னாங்கன்னா நீ உழைக்கிற காசை ஒவ்வொரு காசாக சேர்த்து 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 நீ அழகு பார்க்கிற காசை எவனோ ஒருத்தன் உன்னை ஏமாத்தி தூக்கிட்டு போறான், எனவே ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்காதேன்னு அர்த்தம். எனவே இந்த நபிமார்கள் இந்த உலகத்திற்கு செய்ததெல்லாம் மிகச்சிறந்த காரியங்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவேதான் அவர்களுடைய தியாகத்திற்கு பின்னால் அவர்கள் விளைவித்த விளைவுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். உதாரணத்துக்கு குர்பானியை எடுத்துக்கிடுங்க. ஒரு தந்தை கனவு காண்கிறார். நேரடியா கூட அல்லாஹ் சொல்லல, கனவு காண்கிறார். மகனை அறுக்கிற மாதிரி கனவு காண்கிறார். பொதுவாகவே நபிமார்களுக்கு ஒரு தெளிவு உண்டு. ஒரு கனவு ஒரு நாள் வந்துச்சுன்னா, கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சுன்னா அது ஷைத்தானுடைய கனவு. தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அர்த்தம். 3 நாள் அந்த கனவு வருகிறது. எனவே மகன்கிட்ட வந்து கேட்கிறாங்க. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்திகள் தான். கடைசியாக அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. இது செய்தி. இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? முட்டாள்தனமான ஒரு காலம் இருந்தது. கடவுளுக்காக
ஒவ்வொன்றையும் படைப்பது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. விளைச்சல்ல இருந்து சிலதை கொண்டு போய் படைப்பாங்க, இன்னும் சில முக்கியமான பொருள்களை கொண்டு போய் கடவுளுக்கு படைப்பார்கள். கடவுளுக்கு படைப்பதிலேயே ஆக பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா தன்னுடைய உயிரையே தானம் கொடுப்பது சர்வசாதாரணமா நடந்துச்சு. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போது இருக்கிற அரசாங்கமே அந்த நேரத்திலே இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆலயங்களில் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அந்த நேரத்திலே ஒரு எழுத்தாளர் எழுதினார், உயிர்களை கொல்லுவது என்பது கூட என்னால் சகித்துக் கொள்ள முடிகிறது, ஒரு ஆடு மாட்டை அறுக்கிறது கூட இது இயல்பாகவே எல்லா நாட்டிலும் இருக்கு. ஆனால் ஒரு நேரத்தில் இந்தியாவினுடைய வடநாட்டிலே மோசமான சில நிகழ்ச்சிகள் நடந்தது. வானம் சரியாக பெய்யவில்லை என்றால், வானம் பொய்த்து விட்டால் 6 மாசத்துக்கு மழையே இல்லைன்னு சொன்னா ஊர் மக்கள்லாம் கூடி முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி சீட்டு குலுக்கி போட்டு 12 வயசுக்கு இடைப்பட்ட யாராவது ஒரு பையனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பையன் யாருடைய பிள்ளையாவனாலும் இருக்கலாம். தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அவன் கடவுளுக்கு சொந்தம். அவனை தூக்கிட்டு போய் பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் வச்சு அவனுக்கு சோறு போட்டு வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் அவனை நல்ல கொழுக்க வச்சு 3 மாசத்துக்கு பிறகு இரவு முழுக்க பஜனை செய்வார்கள். அவன் முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொல்லுவாங்க, என்னென்ன எல்லாமோ செய்வாங்க. அதிகாலையில அவனுக்கு ஓபியம் என்கிற போதை மருந்தை கொடுத்து அப்படியே நடத்தி கூட்டிட்டு வருவாங்க. வயல் காட்டிலே வந்து அவனை துண்டு துண்டாக நறுக்கி போட்டு எந்த பையனுடைய அந்த பையனுடைய தகப்பனார் இருக்காரு இல்லையா, அவர் தான் முதலாக அதுல ஒரு துண்டை எடுத்துட்டு போய் தன்னுடைய வயலில் கொண்டு போய் நடுவார். அதன் மூலமாக நான் பலி கொடுத்துட்டேன், வானம் பெய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். இவ்வளவு கொடுமையான காலமாக சமீப காலம் கூட இருந்திருக்கிறது என்று வரும்போது, அந்த காலத்திலே சரித்திர காலம் என்று சொல்லப்படுகிற அறியாமை காலத்திலே எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கும். தன்னைத்தானே கடவுளுக்காக மாய்த்துக் கொள்வது என்கிற நிலைமை இருந்த காலத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்க மகனை அருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே நடைமுறையில இருந்துட்டு வர்றது தானே மாதிரி தைரியமா கொண்டு போனாங்க. கடைசியாக மகன் எனக்கு தேவையில்லை, ஒரு ஆட்டணி குர்பானி கொடுத்தால் போதும், அது மாத்திரமல்ல நரபலியை நான் தடை செய்திருக்கிறேன் என்கிற செய்தியை அல்லாஹ் இதன் மூலமாக சொன்னான். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நாம் சாவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் அறுக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் தலைச்சம் பிள்ளை யாருமே இந்த பள்ளிவாசல்ல இருக்க முடியாது, தலை பிள்ளை யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் மகன், அவர்கள் அறுக்கப்பட்டிருந்தார்களேனா இஸ்லாத்தின் பெயரால் ஒவ்வொரு தலைமகனும் அறுக்கப்பட வேண்டும் என்கிற சட்டம் இஸ்லாமிய சட்டமாகவே மாறி இருக்கும். பள்ளியாசல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறைஞ்சு போயிருக்கும். அந்த நன்றி விசுவாசத்திற்காக வேண்டி ஒவ்வொருவரும் வசதி உள்ளவர்கள் ஆடறுக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் அதுக்கும் மேலாக ஒரு செய்தியை சொன்னார்கள். யாருக்கு சக்தி இருக்கிறதோ, சக்தினா அவ்வளவு பெரிய சக்தி இல்லை, ஜக்காத்து கொடுப்பதற்கான சக்தி இந்த 5 நாளுக்கு மட்டும் இருந்தா போதும், வருஷம் ஃபுல்லா இருக்கணும் இல்ல. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டா 612 கிராம் வெள்ளி, அது கணக்கு பார்த்தா 30,000 ரூபாய் வருது. இந்த 5 நாள் செலவு போக, நேற்றுக்கு தக்பீர் இறங்கி இருக்கு, இன்னும் 3 நாள் கழிச்சு தக்பீர் போயிடும். இந்த 5 நாள் செலவு போக யார் கையிலே 30,000 ரூபாய் நெட்டா இருக்குதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் உலுஹியா கடமை, குர்பானி கடமை என்று சொன்னதோடு, யாருக்கு வசதி இருந்து யார் குர்பானி கொடுக்கவில்லையோ, மம் வஜத சஹத்தன் ஃபலா யலஹை, யார் ஃபலம் யலஹை, யாருக்கு வசதி இருந்து அவர்கள் உலுஹியா கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நம்ம தொழுவுற இந்த பள்ளிவாசலுக்கே அவங்க வரக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை போட்டார்கள். எந்த காரணமும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே காரணங்கள்லாம் 2-3 தடவையா திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றேன். எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் அறுக்கப்படுவதற்கு பதிலாக வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடியல் இது. இந்த விடியலை கூட நாம் புறக்கணிக்கிறோம் என்றால் தியாகத்தை கொச்சைப்படுத்துகிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொச்சைப்படுத்துகிறோம். உங்களுக்கு நல்ல விளங்கணும்னா சொல்றேன். இதன் மூலமாக அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லுகிறான். சில மனிதர்கள் தலையெடுத்து சில நல்ல காரியங்களை செய்வார்கள், அவர்கள்தான் அலைவார்கள்.
எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் அலைவாங்க, மற்ற யாருமே கூட போக மாட்டாங்க. எல்லா இடங்களுக்கும் அலைஞ்சி ஒரு விடியலை கொண்டு வருவார்கள், ஒரு விடிவை கொண்டு வருவார்கள். வந்ததுக்கு பிறகும் கூட நம்ம தான் சொல்லியிருப்போம், பிரச்சனை இன்னாண்டு நம்ம தான் சொல்லியிருப்போம். சொன்ன நம்மளே என்ன செய்வோம், அதற்கு மாற்றமாக நடப்போம். இது எப்படி நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறதோ அது மாதிரி தான் உதுஹியா கொடுக்காமல் இருப்பது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய நன்றி கெட்டத்தனம் என்று சொல்லி தந்தார்கள். ஒரு ஆள் சொன்னார், ஒரு தடவை பஸ் பிரச்சனை, ஊருக்குள்ள பஸ் வரல, எந்த ஊர்ல இல்லை, இன்னொரு ஊர்ல, நான் இமாமா இருந்த ஊர்ல பஸ் வரல. பெரிய போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட 4 நாள் காலையில வருவாங்க, மறியல் பண்ணுவாங்க, வர்ற பஸ்ஸை பிடிச்சி வைப்பாங்க. இந்த காலையில வர்ற ஒரே ஒரு பஸ் வந்துடும், அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த பஸ்ஸும் வராது. எனவே காலையில வர்ற பஸ்ஸை பிடிச்சி வைப்பாங்க, போலீஸ்காரங்க வந்து பேசுவாங்க, போயிடுவாங்க. 4 நாள் கழிஞ்சு டிரான்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் பேசி ஊருக்குள்ள வண்டி வரும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வர ஆரம்பிச்ச உடனேயே நம்ம அம்மாமார்கள் இருக்காங்கல்ல, அத்தாமார்களுடைய காசிலே கொளுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, நம்ம அம்மாமார்கள் 9 மணிக்கு பஸ் வரும் நல்லா தெரியும். ஆனா 8:50 ஆட்டோவை பிடிச்சிட்டு உச்சிப்புளிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 10 நிமிஷம் கூட பொண்ணான நேரமா, காசு அவங்க காசு இல்லை இல்லையா, யாரோ சம்பாதிக்கிறாங்க. அந்த காசை பஸ்ஸுக்கு போனா 5 ரூபா தான், ஆனா ஆட்டோவுக்கு போனா 50 ரூபா கூட கொடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஆகணுங்கிற வெறியில இருந்தாங்க இல்லையா. அந்த பெண்கள்லாம் போகும்போது ஒருத்தர் மனவேதனையோட சொன்னாரு, இன்னைக்கு நாளை நாள் போராடி இந்த பஸ்ஸை வாங்கிட்டோம், ஆனா முதலாவதாக இந்த பஸ் வரும்போது கிட்டத்தட்ட 1975-80 முதலாக இந்த ஊருக்குள்ள பஸ்ஸை கொண்டு வர்றதுக்காக நாங்க எந்த அளவுக்கு பாடுபட்டோம்னு கேட்டா, 20 பேர் தினமும் காலையில பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிற்போம். அங்கே இருந்து பஸ் வரும், வந்த உடனே பஸ்ல ஏறுவோம், ஏறி உச்சிப்புள்ளியில போய் இறங்கிடுவோம், இறங்கி நின்றுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு அடுத்த பஸ் வரும், அதுல ஏறி ஊருக்குள்ள வருவோம். இதன் மூலமாக அந்த ஊர்லயும் பஸ்ஸுக்கு போறதுக்கு ஆள் இருக்கு, கலெக்ஷன் வருது, இது காட்டுறதுக்காக வேண்டிய 20-25 நாள் எங்க காசை போட்டு போறதும் வர்றதுமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமாக பெண்கள் எல்லாம் அந்த நேரத்துல, இந்த பஸ் முதல்ல வந்துச்சு இல்லையா, அந்த நேரத்துல இங்க இருந்து உச்சிப்புளிக்கு போறதா இருந்தாலும் வேற எங்க போறதா இருந்தாலும் தலையில சுமையை வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. ஆட்டோவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வசதிகள் வந்து விட்டது, சம்பாதிப்பு அதிகமாகி விட்டதுன்னு சொன்ன உடனே அரசாங்கம் கொடுக்கிற உதவி கூட எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாகி விட்டார்கள். எங்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள்னு வேதனையா சொன்னாரு. இது கூட இந்த குர்பானியின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தூரம் பையனை இழுத்துட்டு போய் கடைசி வரையில் அறுப்பதற்கு முனைந்து அறுக்க முடியலைன்னு சொன்ன உடனே ஒரு பாறையில அந்த கத்தியை தூக்கி வீசி அந்த பாறையை 2ஆக பிளந்த உடனே பாறையை அறுக்கிற கத்தி என் மகனை அறுக்காதான்னு அளவுக்கு அதிகமான வேகத்தோடு அல்லாஹ்விற்காக அறுக்க துணிந்த போதுதான் ஒரு ஆடு கிடைச்சது. இதன் மூலமாக இந்த சமுதாயத்தினுடைய ஆண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நம்ம எவ்வளவு வேகமா அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அதிகம் குர்பானி செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனிதர்களில் ஒரு சில பேருக்குத்தான் அல்லாஹ் தஆலா சேவை மனப்பான்மையை கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே கடுமையாக கோபப்பட்டார்கள். ஆண்டான் அடிமை பேதத்தை ஒழித்தார்கள், தீண்டாமையை ஒழித்தார்கள், கருப்பன் வெள்ளையன் பேதத்தை ஒழித்தார்கள். எல்லாம் செஞ்சு இஸ்லாத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து 15 வருஷம் கழிச்சு மக்காவிலே 13 வருடங்கள் போராடினார்கள். போராடி இந்த தீண்டாமையை ஒழித்தார்கள். ஒழிச்சதுக்கு பிறகும் கூட மதீனாவுல வந்து பள்ளிவாசல்ல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய சஹாபி அவரை பார்த்து ஏ பிலால் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் திரும்பி பார்க்கலன்னு சொன்ன உடனே 2வது வார்த்தை ஏ ஹபஷி, இந்த வாயான்னாங்க. ஹபஷினா கருப்பனேன்னு அர்த்தம். இந்த வாயான்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபி போய் சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், ஒரு மிகப்பெரிய மனிதர் என்ன பார்த்தா ஹபஷின்னு சொல்லிட்டார். இந்த ஹபஷிங்கிற இந்த வார்த்தை சொல்லப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தானே நான் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறேன். இங்க வந்த பிறகு எனக்கு அந்த அவமானம் இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து முதலாவதாக கேட்டது, நீ ஐயாமுல் ஜாஹிலியாவுல இருக்கியான்னு கேட்டாங்க. முட்டாள்கள் வாழக்கூடிய காலத்திலே நீ இருக்கியா, அறிவாளிகள் வாழக்கூடிய காலத்தில் இருக்கியா? இவ்வளோ பெரிய தியாகத்திற்கு பிறகு மக்காவிலே இருக்கிற ஆண்டான்களை எல்லாம் ஒழித்து அடிமைகளை முன்னுக்கு கொண்டு வந்து எந்த விதமான பேதமும் இல்லாத ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கி இருக்கிற போது ஹபஷி என்றும் கருப்பன் என்றும் சொல்லக்கூடிய கேவலமான நிலைக்கு மறுபடியும் வருகிறீர்களான்னு கேட்டாங்க. மனிதர்களில் நல்லவர்கள் முயன்று ஒரு நல்ல காரியங்களை செய்கிற போது அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, எல்லா ஊர்லயும் இருக்கிற விஷயம் என்னன்னா, இன்றைக்கு முதலாளிகள் ஒரு காலத்துல மாஃபியாவா இருந்தாங்க, வேலைக்காரங்களை ஒடுக்கி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வேலைக்காரர்கள் மாஃபியாக்களை விட கொடுமையாக ஆகிவிட்டார்கள். எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஏமாளிகள் இருக்காங்களோ, எந்தெந்த ஊர்ல எல்லாம் பசை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, என கண்ட மேனைக்கு என்ன செய்யறது, கூலியை ஏற்றுவது. இஷ்டம் இருந்தா வாரேன், கஷ்டமானா வரல. ஒரு ஜமாத்தை சேர்ந்து முடிவு பண்ணி இவ்வளவுதான் இப்படித்தான் என்று முடிவு செய்து அத்தனை பேர் ஒதுங்கிட்டீங்கன்னா எவனுக்கு வேலை இருக்காது, தானாக வழிக்கு வந்து விடுவார்கள். இந்த அடிப்படை உண்மை எத்தனையோ ஊர்கள்ல கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம தான் சொல்றோம் கூலி அதிகமா போச்சு, அது சம்பந்தமா பேசுங்கிறோம். மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசி கலைந்த பிறகு நம்ம கண்ணும் காணாமையுமா 100 200 அதிகமா கொடுக்கிறோம். எனக்கு அவன் அதிகமா வேலை பார்த்தான்னு நியாயம் வேற சொல்றோம். இதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகிறோம், ஒரு சமுதாயத்தினுடைய கூட்டமைப்பை கொச்சைப்படுத்துகிறோம். ஏன் காரியம் நல்ல நடந்தா போதும், எவன் எப்படி நாசமாய் போனாலும் பரவாயில்லை என்கிற நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த தியாக திருநாளின் மூலமாகவாவது நமக்கு நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் கூட்டமைப்பின் மூலமாக செய்ய வேண்டும். அதில் என்ன முடிவு வருகிறதோ அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நம்மில் ஒவ்வொருவரும் ஆகிவிடுவோமையானால் இதைவிட இஸ்லாத்திற்கு நாம் சிறந்த சேவையை செய்ய முடியாது என்பதைத்தான் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், அந்த தியாகத்தை மதிக்க வேண்டும். மதிக்காதவர்கள் என்னுடைய பள்ளிவாசலுக்கே வரக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக என்று கூறி மீண்டும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து என் வார்த்தைகளை நிறைக்கிறேன். அல் ஃபாத்திஹா.